கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த முருகன் மாநாடு தெரிஞ்சோ தெரியாமல் தொடர் விவாதமாகி கொண்டு இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா அந்த மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்த அந்த கருத்தானது மீண்டும் அதிமுக வட்டாரத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைய தினம் வீடியோ காட்சி மூலமாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அண்ணாவையும் ஜெயலலிதா அம்மா பெரியாரை விமர்சித்தீங்கன்னா கடந்த காலங்களில் எங்களுடைய புரட்சி தமிழர் என்ன பண்ணாரோ அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க தோணிடும், 2024 மாதிரி தனிச்சு போட்டிவிடுவோம், உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்ற மாதிரியான ஒரு தோணியில் பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் நேற்றைக்கே ரொம்ப கொதிச்சு போய் தான் பேட்டி கொடுத்துருந்தேன். அதே மேடையில் நான்லாம் இருந்தது அந்த மேடையை கொளுத்தி விட்டு வந்திருப்பேன்னு சொன்னேன். அது நான் பெரியாரை அறிந்தவன், அண்ணாவை அறிந்தவன், திராவிடத்தை தெரிந்தவன். நாங்களாம் ஒரு மணி நேரம் கூட அண்ணாவை மறக்க மாட்டோம், பெரியாரையும் மறக்க மாட்டோம், திராவிடத்தை மறக்க மாட்டோம். இவங்கள மாதிரிலாம் மந்திரி பதவிக்காக அணிமாறினவர்கள் கிடையாது. திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறார்கள். அது ஒண்ணுதான் எங்கள் லட்சியம். காரணம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இன்னைக்கு தலையிலிருந்து நடப்பதற்கு காரணம் திராவிடம், திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா தத்துவம். நம்ம கிடைச்ச பொக்கிஷங்கள். இந்தியாவிலே இன்றைக்கு சங்கிகளை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க. காரணம் பெரியார் தத்துவம், திராவிட தத்துவம். நான் நேற்றைக்கே எல்லா விளக்கங்களும் கொடுத்துருக்கேன். நம்ம பேட்டியில நம்முடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப இவர்களை பேசுவதற்கே அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. எனக்கே அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நண்பர்களாக இருந்தவர்கள், ஒரே இடத்தில் இருந்தவர்கள், உறவினர்களாக இருந்தவர்கள், இவர்கள் இவ்வளவு ஒரு கேவலமான இழிபிறவிகளாக ஒரு இவ்வளவு வார்த்தை சொல்லணும்னு தெரியல, வார்த்தையில கண்டுபிடிக்க அவ்வளவு திட்ட வேண்டியிருக்கு. உங்களை எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை பற்றி நான் கடந்த முறை கூட பேசியிருக்கிறேன். அவர் ஒரு ஆன்மீகவாதியாக தான் தன்னை உருவத்தை அடையாளப்படுத்துகிறார். ஆனால் ஒரு பேட்டிலே சொல்லுகிறார், பெரியார் இல்லை என்றால் நாளால் அமைச்சராக இருக்க முடியாதுன்றார். அந்த கான்சியஸ் மனிதனுக்கு இருக்கணும். அண்ணாவை விமர்சனம் சேர்க்க கூடாது, அவர் சத்துக்காக சொல்ல முடியும். நான் நிகழ்ச்சியிலே நடந்ததுக்காக வருத்தப்படுகிறேன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், கண்டிக்கிறேன்னு சொல்லிருக்கணும். அந்த துணிச்சல் வரணும். வீராதி வீர வெண்ணை வெட்டி சிப்பாய் உதயகுமாருக்கு வீர வரலாம்ல. ஓபிஎஸ் எடுத்த நான் தான் நிரப்ப போறேன், மரவருக்குள்ள மாணிக்க நான் தான் ஓபிஎஸ் அடுத்துன்றீல, எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி வாங்கினீல, அண்ணாவை விமர்சித்து விட்டார்களா? ஓ ஊர்ல திரும்பங்குளத்துல ஓ முதுகுலே ஒட்டிட்டு போயிருக்காங்க. திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேல் வருகிறதுன்னு போயிருக்கா. திராவிடம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? திராவிடம் அவனுக்கு முதல் தெரியல. அவன் சட்டமன்ற அலுவலகத்துக்கு முன்னாடியே முருகன் படத்தை ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டு திராவிடத்தை வீழ்த்தோம் போஸ்ட் போட்டிருக்கா இல்லையா? யாரை ஏமாத்துற? ஒண்ணு மாநாடு நடத்திய நைனா நாகேந்திரன், காடேஸ்வரன் திராவிடத்தை பேசியிருக்காக, பெரியாரை பேசியிருக்காக, அண்ணாவை பேசியிருக்காக நாங்கள் வருத்தம் அடைகிறோம் அப்படின்னு அவனை சொல்ல வச்சிருக்கணும். அவன் தாண்டா சரியான ஆளு. இல்ல நீங்க போன செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, உதயகுமார் எல்லாம் சேர்ந்து கூட்டறிக்கை, கூட்டு பேட்டி, எங்களை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு சிறப்பழைப்பா வர வைத்து விட்டு எங்கள் திராவிடத்தின் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கண்டிக்கிறோம். வேண்டாம், ஆண்மை உள்ளவன் பேசுற பேச்சு, தன்மானம் உள்ளவன் பேசுற பேச்சு, சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவுடைய பேச்சு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டீங்கள என்ன கிழிச்சிட்டீங்க? கடந்த காலத்தில் எடப்பாடி என்ன அறிவிக்க சொல்ல பொதுச்செயலாளர் வாயில என்ன வச்சிருக்கிறாரு? அண்ணா திமுக பொதுச்செயலாளர் என்ன செஞ்சு கிழிச்சுட்டு இருக்காருன்னு கேட்கிறேன். அண்ணாவை வீழ்த்துவோம், பெரியாரை வீழ்த்துவோம்,
திராவிடத்தை வீழ்த்தும் சொன்னதுக்கு பின்னாடி பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தா இன்றைக்கு நாங்கெல்லாம் தூக்கி கொண்டாடி இருப்போம்டா. வரலாறு தவறுகள் நடக்கலாம். தமிழர்களை நான்சென்ஸ் சொன்னார் உலகத் தலைவன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஜவஹர்லால் நேருவை மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்க நிலை கொண்டு வந்தார். நெருக்க நிலைக்கு இந்தியாவிலேயே ஆட்சியை விலை கொடுத்த இயக்கம் திமுக. ஸ்டாலின் உட்பட 500க்கும் மேற்பட்டவர் சிறை கொத்தடிமையிலாக உள்ள அடைச்சு நொறுக்கிட்டு இருந்தான், கொடுமை பண்ணான். அப்பேற்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் ஏறி கலைஞர் தலைவர் உட்கார்ந்திருக்கும் போது பொதுச் செயலாளர் பேராசிரியர் தலைமையில் மெரினா கடற்கரையில் நான் செய்த தவறுகளுக்காக என்னை அறியாமலும் அறிந்தும் சில தவறுகள் நெருக்கடி நிலையில் போது ஏற்பட்டது, அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேருடைய மகள் பண்டிட் அவங்க தாத்தா மோதிலால் நேரு அவங்க பேத்தி திமுக மேடையில மன்னிப்பு கேட்க வச்ச இயக்கம்டா திமுக. என்ன சைமன் பேசுறான், அம்மாவை பேசுறான், எம்ஜிஆரை பேசுறான், அண்ணாவை பேசுகிறான், திராவிட சுடுகாரான்னு கேட்கிறான். அவட கூட்டணிக்கு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பேசுறீங்களே, பேசிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மதிப்பானா? முதல் கொள்கை ரீதியாக உரமா நிக்கணும். நம்ம இன்னைக்கு 1000 கருத்துருவாடுகள் இருந்தாலும் தளபதி ஸ்டாலின் கொள்கையின் கோபுரமாக, கோயினூர் கோபுரமாக, வைரமாக இன்றைக்கு கொள்கை திராவிட கொள்கையை காத்து கொண்டிருக்கிறார். அதான் நாங்க ஆதரிக்கிறோம். மந்திரி பதவி தந்துருவாரு, அதுக்காக நாங்க நிக்கிறோம். திராவிட கருத்தில் எங்களுக்கு தலை தூக்கி இந்தியாவில் நிற்கிறது சொன்னா இன்னைக்கு திராவிடத்துடைய தளபதி ஸ்டாலின். என்ன பேசுறீங்க? இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் என்ன மனுஷன்? மன்மோகன் சிங் பிரதமர் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப பிரதமர் மன்மோகன் சிங் சொல்ற. அதிமுக ஸ்டாலினை கடுமையாக உழைத்து முதலமைச்சராக்குன்னு சொல்ற. 15 வருஷம் தல நாடாளுமன்ற உறுப்பினர், 5 வருஷம் மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் சட்டமன்றத்தில் எந்த விவாதத்திலையும் பேசுறதில்லை, நாடாளுமன்றத்தில் பேசுறதில்லை. அண்ணாண்டா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவங்க அண்ணன் சக்கரத்தவர் இருக்காரு, சீனி அண்ணன், சீனிக்கு அண்ணன் சக்கரத்தவர். அவங்க அண்ணாவை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கார்ல அண்ணா படம் போட்டிருக்கு, உங்க அண்ணன் படம் இல்லையா? கார்ல கொடிக்கிட்டு இருக்க போறாரு, அண்ணா படம் இருக்கு. அண்ணாண்டா யாருன்னு தெரியுமா? எந்த ஊர்ல பிறந்தாருன்னு உனக்கு தெரியாது. இவருக்கு அதிமுக பொருளாளர். இன்னைக்கு என்ன சொல்றாரு? முருகர் மாநாட்டில் அண்ணாவை பெரியார் விமர்சித்து தவறு இல்லையா? உன்னில எதை எப்படி உன்னில மனுஷனா பாக்குறது? இப்படி ஒரு பொருளாளர் அந்த கட்சிக்கு. உதயகுமார் என்ன சொல்ல எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருச்சுல, இப்ப என்ன செய்ய போற? எடப்பாடி கடந்த காலத்தில் என்ன செஞ்சாரு தெரியுமா? இப்ப செய்ய சொல்லு. ஒண்ணு நீங்க அதிமுக தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். கூட்டத்தில் கலந்து கொண்டோம், பெரியார் அண்ணா விமர்சித்தது தவறு, நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் தொண்டர்கள்ட்ட அப்படி நீங்க கேட்கணும். நயனா நாயந்திரன் சொல்றாரு, அந்த வீடியோ நான் பார்க்கல அப்படி போட்டிருந்தால் கூட்டணி கட்சி தலைவர் வந்திருக்கிறாங்க, முருக பக்தர் மாநாட்டில் முருகன் பெருமையை பாடுங்கடா. முருகன் பெருமையை விட்டுட்டு பெரியார் அண்ணாவை விமர்சிக்கணும் நோக்கம் என்ன? அப்ப நயனா நாயந்திரன் காடேஸ்வரி மன்னிப்பு கேட்க வைக்கணும். இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சிருக்க இயக்கம் தமிழ்நாடு திராவிட இயக்கம். ஜவஹர்லால் நேருவே மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம். இந்த காடேஸ்வரி களவாணி போய் நயனா நாயந்திரன் மன்னிப்பு கேட்க வைக்க முடியாது உங்களால. அப்ப ஸ்டண்ட் திறந்து போயிருக்கீங்க. உங்களை கண்டு அஞ்சவில்லை. அதை விட வேலுமணி ஒருத்தன் RSS மாநாட்டில் போய் கலந்துக்கிற, RSSக்கு பேரணியில் கலந்துக்கிட்டு தலவாயி சுந்தரம் கட்சி நீக்கினீங்க.
மன்னிப்பு கேட்டனால சேர்த்தீங்க. இப்ப வேலுமணி கலந்துக்கிட்டு நியாயம் கருப்பு தைரியம் இருந்தா உதயகுமாரை கேட்கிற, எடப்பாடியை கேட்கிற, வேலுமணி நீக்க முடியுமா? நீங்க கொத்தடிமை ஆயிட்டீங்க. மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை ஒரு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட, அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட சாதாரண சாமானிய மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்கான உருவான ஒரு திராவிட இயக்கத்தை திமுகவா அதிமுகவா என்கின்ற மக்களுக்கு 2 விதமான சாய்ஸ் திராவிட இயக்கத்தில். திமுகவோட அதிமுகவை சாதாரண சாமானிய மக்கள் விரும்பினான், திமுகவை கருத்தியலாளர் விரும்புவான். ஆனா சாதாரண மக்கள் விரும்பக்கூடிய அதிமுகவை இன்றைக்கு நீங்க கொத்தடிமைகளாக அதிமுக கொண்டு போய் அடகு வச்சுட்டு, அதனாலதான் இன்றைக்கு சீரழிஞ்சு போயிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தன் மகனை காப்பாற்றுறதுக்காக அதிமுக கொண்டு போய் வித்துட்டார். கூட்டணி உங்களால வெற்றி பெற முடியுமா? தமிழ்நாட்டில் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற முடியுமா? அம்மா அவர்களால் டெல்லி ஒன்றியத்தை ஆட்டி படைக்க முடிஞ்சு. பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சராக கலந்துகிட்ட அம்மா அவர்களுக்கு நேரம் ஒதுக்கல, வெளிநடப்பு செஞ்சாங்க, கெட் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்குமா? லேடியா மோடியான்னு கேட்ட துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பெரியாரை விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி, அண்ணாவை விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி, திராவிடத்தை விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்கணும் தன்மானம் உள்ளவர்கள். ஏன்னா உங்களுக்கு அண்ணாவை தெரியாது. எடப்பாடிக்கு அண்ணா எந்த ஊர்ல பிறந்தான்னு கேளுங்க, உத்தரப்பிரதேசம் இருப்பார். பெரியார் எந்த ஊர்ல? பெரியாரா காஞ்சி பெரியவரான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். நீங்க ஒண்ணு செய்யுங்க, காவி கொடி நடுவில் வெள்ள கருப்பை போட்டுக்க, சங்கராச்சாரியார் படத்தை போடுங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னேற்ற கழகம் வச்சுக்கிறது. உங்களை ஒன்று நாங்கள் கேட்கவே மாட்டோம், பேச மாட்டோம். பூரா பட்டை அடிச்சுக்கிற, கையில் பூரா 7 விட்டு 8 வித கயிறு, மஞ்சள் சிகப்பு பூரா கயிறு. கடவுள் நம்பிக்கை வேணா நம்ம யாரையும் சொல்லல. ஒரு பொது வாழ்விட்டு இருக்கிறவன் இந்த மதத்தை சேர்ந்தவனாக, இந்த ஜாதியை சேர்ந்தவனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளலாமா? பொது வாழ்க்கையில் அர்த்தமா? அண்ணா கற்பித்த பாடம் என்ன? பெரியார் நமக்கு சொல்லி தந்த வகுத்து தந்த பாடம் என்ன? அதனால உதயகுமார் வேஷம் கலைந்து விட்டது, எடப்பாடி பழனிசாமியுடைய வேஷம் கலைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாருங்க, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் உண்டு. எடப்பாடி கேட்டா தினசரி பேட்டியில, இன்னைக்கு அவங்க ஐடிவிங்கை சேர்ந்தவங்க தான் போதைப் பொருள் கடத்தல்ல அதிமுக ஐடிவிங் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கா. அதுல அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிமுக ஆட்சியில புலங்கன போதை வஸ்துக்கள் நவீனமானது, புதுசு புதுசாக தான். கஞ்சா கேள்விப்பட்டிருக்கோம், கள்ளச்சாரையும் கேள்விப்பட்டான், எரிசாரையும் கேள்விப்பட்டான். எடப்பாடி ஆட்சியில தான் இப்ப சொல்றாங்க, என்னது இப்ப மாட்டை கோகைன் கிகைன்லாம் இவங்க தான் கண்டுபிடிங்க. ஆட்சியில் ஐடிவிங் கண்டுபிடிச்சது. அதிமுக ஐடிவிங் வேலை என்னன்னா புது புது போதை வஸ்துக்களை ஐடிவிங் கண்டுபிடிக்கிற வேலை தான். அதுல பல ஐடிவிங்காரன் மறைமுகமா தப்பிச்சிருக்காங்க. காவல்துறை சில பேர் இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும், முழுமையாக விசாரிக்கணும். அதான் தமிழ்நாட்டில் போதை நடமாட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது காரணம் அதிமுக ஐடிவிங் தான். வாக்குமூல அடிப்படையில் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால இந்த கூட்டம் தமிழ்நாட்டை நிலைகுலைய செய்கின்ற RSS சங் பரிவார் கூட்டத்தோடு பதவிக்காக பதவி வெறியோடு அலைகிறாங்க. செத்தாலும் மந்திரியா தாண்டா சாகனம் உண்டு. எடே நீ மந்திரியா இல்லாட்டினாலும் சாதாரண இருந்தாலும் எரிப்பா அல்லது புதைப்பாண்டா. மந்திரி பதவிக்காக நாயை விட கேவலமாக அலைகிற ஒரு கூட்டமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அலைவதை மக்கள் பார்க்கிறான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எம்ஜிஆர் இருந்த மாசு வேற, அம்மாவுக்கு இருந்த மாசு வேற. எடப்பாடி பழனிசாமி மக்கள் மதிக்கவே இல்லை, நிராகரிக்கிறார். உங்க பேட்டிலாம் அசிங்கமா ஆபாசமா இருக்கு. உதயகுமார் பேட்டி அதான் திரும்ப திரும்ப வலைதளத்தில் வருது. அம்மா இருக்கும் கோயில் செருப்பு போட்டு போக மாட்டேன்றது, அப்புறம் சின்னம்மாவை குலதெய்வம்ன்றது.
உன் பேட்டிலாம் வந்துகிட்டு இருக்கு பாரு, எவ்வளவு இழிபிறவி. இந்த இழிபிறவிகள் கையில போய் மிகப்பெரிய அதிமுக மாட்டிருக்கு. தொண்டர்களே வெளியேறுங்கள், திராவிடத்தை காப்போம். நன்றி சார். நன்றி.